கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலேயும் அனுதினம் அண்ணா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த காலவேளை சற்று நேர தியானத்தில் நம்ம இணைத்துக் கொள்வோம். இந்த நாள் ஜூலை மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை காலவேளை. இந்த காலவேளைக்கான தியானம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக பண்ணுவேன் என்று வார்த்தை சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் நாம் இந்த வசனத்தை உச்சரிக்கிறோம். அவரின் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை என்னிலிருந்து விலக்குகிறார் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்கிறோம். நல்லது, நம்முடைய அறிக்கையை கர்த்தர் கனம் பண்ணுவாராக. ஆனால் இந்த வசனத்தை நாம் தெளிவாக வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நம்மிடத்திலே சொல்லுகிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட்டு வியாதிகள் விலகணும்னா தேவனை சேவிப்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டுமா? ஏன் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லும்போது, நீங்கள் போய் சேரப்போகிற தேசம் தேவர்களை உடைய தேசங்களாக இருக்க போகிறது, சிலைகள் உள்ள தேசங்களாக இருக்க போகிறது. ஆகவே நீங்கள் போய் சேருகிற தேசத்தில் உள்ள தேவர்களையோ சிலைகளையோ பணிந்து கொள்ளாமல் சேவிக்காமல் என்னையே நீங்கள் சேவிக்கணும். அப்படி சேவிக்கும் போது தான் நான் உன் அப்பத்தையும் தண்ணீரை என்ன செய்வேன்? ஆசீர்வதித்து வியாதியை விலக்குவேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரருடைய வாழ்க்கையை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, எகிப்தை விட்டு அவர்கள் புறப்பட்டு கானான் தேசத்தில் போய் வாழுகிற காலங்களிலே அவர்கள் வழிகளிலே தங்கள் தெய்வங்களை மாற்றிக்கொண்டார்கள். கானானுக்குள் பிரவேசித்த பொழுது பல தெய்வங்களை அவர்கள் சேவித்ததையும் ஆராதித்தையும் நம்மால் வாசிக்க முடிகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், இந்த சந்ததியை 40 வருஷமாய் ஆரோசித்து அவர்கள் வழுகி போகிற இருதயம் உள்ளவர்கள் என்று சொன்னாராம். அவர்களை குறித்து அப்படி சொன்னாரானால் இன்றைக்கு நம்மை குறித்து என்ன சொல்லுவார்? ஸ்தோத்திரம். நாம் ரட்சிக்கப்பட்ட காலங்களிலிருந்து இதுவரைக்கும் இயேசுவின் வருகை வரைக்கும் கர்த்தரை மாத்திரம்தான் நம்ம சேவிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உறுதி செய்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், கிறிஸ்துவை சேவிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஒரு காலத்தில் பிதாக்குமான் பரிசுத்தாகிய திரித்துவ தேவனை ஆராதித்தவர்கள் இப்பொழுது யெகோவா மட்டும்தான் தெய்வம் என்று சொல்லி ஆராதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இயேசு மட்டும்தான் தெய்வம் என்று சொல்லி ஆராதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆராதனை முறைகளை மாற்றிக்கொண்டார்கள். கர்த்தர் சொல்ல, இல்லை, நீ உன் வாழ்க்கையில் என்ன தவிர வேறு ஒருவரை நீ சேவிக்கக்கூடாது. அப்படி சேவிக்காமல் இருந்தால் தான் உன்னுடைய அப்பத்தையும் உன்னுடைய தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை விலக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை குறித்தும் என்னை குறித்தும் கர்த்தர் சொல்லட்டும். இவர்கள் என்னை மாத்திரம் சேவிக்கிற குடும்பம், சேவிக்கிற நபர் என்று அவர் நம்மை குறித்து சொல்லுவாரானால் இந்த வார்த்தை நம்மிலே நிறைவேறுவதில் சந்தேகமில்லை. அவர் நம்முடைய அப்பத்தை தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை நம்மை விட்டு என்ன செய்வார்? நிச்சயமாக விலக்கி போடுவார். காரணம் என்ன? நாம் அவரை மாத்திரம் சேவிக்கிறதுனால. எலியா சொன்னதனால, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். கர்த்தரும் பாகாலும் தெய்வமாக இருக்க முடியாது. ஆகவே இந்த காலவெளியில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல உறுதித்தன்மை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அவரையே சேவித்து ஆராதியுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருப்பார். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையை கேட்கிற உடைய பிள்ளைகளை அப்படியே நீ ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்கள். கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.